குரு ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள். லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்தை குறித்து நமக்கு நிலையான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால நீங்க பிறந்த லக்னம் விருச்சிகம் என்றால் இந்த பதிவை பாருங்கள். சப்போஸ் விருச்சிக ராசி லக்னம் தெரியவில்லை என்றால் உங்களுடைய லக்னம் என்ன என்று உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்களுக்கு பலன்களை பார்க்கும்போது அப்படியே பழக்கம் ஏற்படும் போது உங்களுக்கு அது ஜோதிடம் எளிதில் புரிய வரும். அந்த ஒவ்வொரு லக்னத்திலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் வழியாகத்தான் 9 கிரகங்களும் இந்த 27 நட்சத்திரங்களிலே பயணித்து நமக்கு அன்றாட நிகழ்வுகளை தருகிறது. நாம் பிறந்த ஜாதகத்தில் திசாபுத்தி வழியாக இந்த பலன்களும் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஹார்ட் ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதுக்கேற்றபடியான உங்களுக்கு வரவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உறவுகள், சொந்த பந்தங்கள் இது வழியில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி பொருட்படுத்தாம கொஞ்சம் கேப் விட்டு பழகிக்கிட்டது நல்லது. அதே நேரத்தில் ஹெல்த்து, ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. வீடு, மனை, யோகம், வாகனம் இதெல்லாம் பர்ச்சேஸுக்கெல்லாம் சாதகமான ஒரு மாதமாக இருக்கிறது. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பொருளாதார நிலைமைகள் மேம்படும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே போல் ஒரு பொருளை வாங்கிறது, கிரயம் பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அல்லது ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு இதுக்கெல்லாம் சிறப்பாக வேலை செய்யும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் மறக்கக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு விரயத்தில் சனி போயிட்டு இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துமான விரயஸ்தானத்தில் சனி போயிட்டு இருக்கார். நம்மளுக்கு 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி, வளர்ச்சிகள்லையும் சரி, ஏதாவது அதை சார்ந்து நாம் சில ஸ்டெப்ஸ் எடுத்து இன்வால்வ் பண்ணிக்கணும். செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் வேலை சார்ந்து வாய்ப்புகள் நன்றாக பெருகிட்டு இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் ஆகும் வேலைகள். அதை வேலையில் ப்ரொமோஷன் சில பேருக்கு கிடைக்கும். அதனால் தொழில் பாவத்துக்கு பவர் அதிகமாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலும் 10ஆம் இடத்துல பார்வைகள் விடுகிறது. சனி, சூரியன், புதன் எல்லாமே பார்வைகள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதனுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு அடுத்தடுத்த திட்டங்களை வழிவகுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த குறிக்கோள் என்ன, நமக்கு லட்சியம் என்ன அப்படிங்கிற வகையில் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதில் கற்பனையான எதிர்பார்ப்புகளை நமக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அது வெறும் கற்பனையை நம்பி நாம் காலத்தை விரைவு செஞ்சதுக்கு நம்ம ஆட்பட்டுவோம். அதனால் அதில் யதார்த்தம் என்னவோ, நிஜம் என்னவோ, எது நமக்கு இப்போதைக்கு கைவரப்பெற்றிருக்கிறதோ அதை மட்டும் பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம வருமானத்தை பெருக்கணுமா ஒழிய பெரிய லெவலில் திங்க் பண்ணிட்டு அதுக்காக பிறரை நம்பி சில வேலைகளை ரிஸ்க் எடுத்து செஞ்சு மாட்டிக்கூடாது. அந்த விதத்தில் மட்டும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் போகிற ஒர்க்கு, அது ப்ரொடக்ஷன் லைனாக இருந்தாலும் சரி, வேற எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் ஒர்க் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல அமைப்பு. யூக வியாபாரம் அப்படிங்கிறது செட் ஆகாது, அதை மறந்துடணும். அடுத்தது கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும். பெருசாக பாதிச்சிடாது. நமக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இப்போ இந்த ஈடுபாடுகளை தவிர்த்துக்கணும். ஒரு பூர்வீகத்தில் ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது அல்லது குலதெய்வ கோயில் சார்ந்த நிகழ்ச்சி, இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் போகும்போது நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டுருக்கோம். அல்லது நமக்கு அது அங்கே முறையான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தத்தை கொடுக்கலாம். ஸோ அப்பா கிட்டேயும் தந்தை வர்க்கத்து நபர்கள்கிட்டையும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கணும்.
மற்றபடி தொழில் ஈடுபாடுகள்லாம் நல்லா இருக்கு. மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி அவங்களுக்கெல்லாம் நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய உதவிகள், அதன் மூலம் வளர்ச்சிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். டெவலப்மெண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். மூலதனம் போடுறதும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடக்கும். அது வந்து அதிக அகலக்கால் வைக்காம மிகப்பெரிய வளர்ச்சிக்காக பெருசா திட்டமிடாம ஒரு தேவையான அளவு ஒரு ஜாப் ஒர்க்குன்னா ஒரு மிஷின் வாங்கணும்னா அந்த மிஷின் தான் மூலதனம். அதெல்லாம் போட்டுக்கலாம். பட் அதை விட்டுட்டு நாமளே ஓனா வந்து ஸ்டாக் வச்சு பெரிய லெவலில் செய்யணுங்கிற ஒரு இது பண்ணக்கூடாது. ஏன்னா அர்த்தாஷ்டமி சனியினுடைய தாக்கத்தில் நமக்கு வந்து அது முடக்கமாகிடும். அதனால் எளிய முறையில் நமக்கு வந்து உழைப்பு சார்ந்த எதெல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறோமோ அதில் எல்லாம் நமக்கு வளர்ச்சிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய உற்பத்தி திறமை இதையெல்லாம் வளர்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து நல்ல நிலைமையில நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அதே நேரத்துல நமக்கு மைனஸ் அப்படின்றது எந்த கிரகத்தினால நமக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது சுக்கிரனுடைய அமைப்பு நம்ம எடுத்துக்கணும். இந்த சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கும்போது நமது ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் வந்து சில நல்ல ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் அதன் மூலம் அகலக்கால் வைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை அது காட்டும். அது மாதிரியான ஒரு அமைப்பை காட்டும். அதனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவும் பயந்துகிட்டு அந்த 2.5 வருஷமே ஒண்ணுமே இல்லாம போயிருங்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. நிச்சயமாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுல என்ன அப்படின்னா நமக்கு மந்த நிலை, அதாவது இப்போ டெவலப்மெண்ட் வந்து நாளுக்கு நாள் வேகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறதுனால வேகம் பத்தலையேன்ற அந்த ஒரு எண்ணத்தினால உங்களுக்கு அந்த ஒரு சோம்பல் உண்டாகும், சலிப்பு உண்டாகும், விரக்தி உண்டாகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணாமல் நம்ம நார்மல் ஒர்க்ஸை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதத்தில் பிற்பகுதி மார்ச் 15க்கு பிறகு கொஞ்சம் மன எழுச்சி உண்டாகும். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். வீட்டில் சில சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். வீட்டில் சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். அது மாதிரி பிற்பகுதியை வந்து நம்ம அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஜென்ரலாகவே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் கடுமையான உழைப்பாளிகள், கடுமையான போராட்டத்துக்காகவே பிறந்து போராடியே ஒவ்வொரு காலகட்டமும் நம்ம ஜெயிச்சுட்டு வர்றோம். ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து படிப்படியாக வெற்றி தான் காண்பீங்களோ தோல்வி கிடையாது. ஆனால் யாரும் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அதில் இந்த மாதிரி சனியினுடைய தாக்கங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் உறவுகள் சார்ந்து நமக்கு கொஞ்சம் அது மைனஸை கொடுக்கும். அதாவது வெளியில கூட நம்ம பெருமை புகழ் எல்லாருமே மதிக்கிறாங்க. ஆனால் உறவுகள் சொந்த பந்தம் நம்ம வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய பெருமைகளை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. மாறாக அதை வந்து கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிற சில இதெல்லாம் வந்து அந்த விருச்சிக லக்னத்துக்கு உண்டான அந்த தனித்தன்மைகள். ஏனென்றால் அந்த விருச்சிகத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல தான் சொந்த பந்தங்கள் இருக்கிற ஸ்தானத்துல தான் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த செவ்வாய் நமக்கு லக்னாதிபதி, சனி நமக்கு 4ஆம் அதிபதி. அதனால இது இயற்கையின் நியதி என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.